கிபி 1500 முதல் கிபி 1550 வரை எந்த பகுதிகளில் குறிப்பிடத்தக்க ஜவுளி உற்பத்தி விரிவாக்கம் நிகழ்ந்தது? கிபி 1500 முதல் 1550 வரை காலகட்டத்தில் நாயக்கர் ஆட்சியின் கீழ் மதுரை, தஞ்சாவூர் மற்றும் செஞ்சி ஆகிய நகரங்கள் ஜவுளி உற்பத்தியில் பெரும் வளர்ச்சி கண்டன. இந்த நகரங்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்திற்கான முக்கிய நெசவு மையங்களாக உருவெடுத்தன. ஐரோப்பியர்கள் எந்த வகையான ஆதாரங்களிலிருந்து இந்தியாவின் செல்வம் பற்றி அறிந்தனர்? வெனிஸ் நகர பயணி மார்கோ போலோ மற்றும் பிற பயணிகளின் குறிப்புகள் இந்தியாவின் அபரிமிதமான செல்வம் மற்றும் நறுமணப் பொருட்கள் பற்றி ஐரோப்பியர்களுக்கு தெரிவித்தன. இந்த தகவல்களே ஐரோப்பிய நாடுகளை இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடிக்கத் தூண்டின. பாரசீகர்கள் எந்த பகுதியிலிருந்து தோன்றினர்? பாரசீகர்கள் இன்றைய ஈரான் நாட்டின் பீடபூமி பகுதியிலிருந்து உருவான ஒரு பழங்கால இனக்குழுவினர் ஆவர். இவர்கள் மகா சைரஸ் தலைமையில் உலகின் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்றை உருவாக்கினர். அரிக்கமேடு தளத்தை அகழ்வாராய்ச்சி செய்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் யார்? மார்டிமர் வீலர் 1945 அரிக்கமேட்டில் அறிவியல் ரீதியான அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டார். இது ஒரு முக்கியமான இந்தோரோமானிய வர்த்தக மையமாகும். ஜேயுஎம் கேசல் மற்றும் ஏ. அஷ்டபரதானை நியமித்தவர் யார்? மராட்டிய பேரரசர் சிவாஜி சத்ரபதி தனது நிர்வாகத்திற்கு உதவ 8 அமைச்சர்களைக் கொண்ட அஷ்டபிரதான் குழுவை உருவாக்கினார். இதில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் குறிப்பிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. திப்பு சுல்தானுடனான கடித பரிமாற்றத்தின் போது நெப்போலியன் எந்த பகுதியை ஆக்கிரமித்தார்? 1798 நெப்போலியன் போனபார்ட் எகிப்தின் மீது படையெடுத்தார். இது பிரிட்டிஷ் இந்தியாவின் மீதான அவரது ஆர்வத்தின் ஒரு பகுதியாகும். இந்தச் சமயத்தில் திப்பு சுல்தான் நெப்போலியனுடன் கடித பரிமாற்றம் செய்து ஆங்கிலேயருக்கு எதிராக உதவி கோரினார். பி. சிரியா மீதான படையெடுப்பு எகிப்து படையெடுப்பிற்கு பிறகு நடந்தது. தலைநகரிலிருந்து வருவாயை மறுபகிர்வு செய்ததன் நோக்கம் என்ன? ஒரு வலுவான மையப்படுத்தப்பட்ட அரசுக்கு இராணுவத்தை பராமரிப்பதும் நிர்வாக அதிகாரிகளுக்கு ஊதியம் வழங்குவதும் மிக அவசியமான தேவைகளாக இருந்தன. வசூலிக்கப்பட்ட வரி வருவாய் இந்த நிர்வாக மற்றும் பாதுகாப்பு செலவுகளுக்காகவே முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது. பிளாசிப் போர் எப்போது நடந்தது? பிளாசிப் போர் 1757 ஜூன் 23 ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கிலேய படைக்கும் சிராஜுத்தௌலாவிற்கும் இடையே நடைபெற்றது. இந்த போர் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி அமைய அடித்தளமாக அமைந்தது. மகள்வாரி தீர்வு முதலில் எங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஹோல்ட் மெக்கன்சி என்பவரால் 1822 ஆக்ரா மற்றும் அயோத்தி போன்ற வடமேற்கு மாகாணங்களில் மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இம்முறையில் கிராம சமூகத்துடன் மகள் நிலவரி ஒப்பந்தம் செய்யப்பட்டது. பி. இங்கு ரயத்துவாரி முறை இருந்தது. மக்களை தூண்டிவிட்டு கிரேக்க படையை விரட்ட சந்திரகுப்தரை தூண்டியது எந்த நிகழ்வு? அலெக்சாண்டரின் மரணம். கிமு 32 அலெக்சாண்டர் மறைந்த பிறகு ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தை பயன்படுத்தி சந்திரகுப்தர் வடமேற்கு இந்தியாவில் இருந்த கிரேக்க படைகளை விரட்டினார். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.